மாலையில நம்முடைய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும். சீஷர்கள் இங்கே படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த பகுதி தெரிஞ்சதுனால அப்படியே நான் சொல்லிட்டு அப்படியே நான் அந்த பகுதிக்கு போகலாம். முழுவதையும் வாசிக்க வேண்டாம். இது எந்த சம்பவத்துக்கு பின்பதாக வருகிற சம்பவம் என்று சொன்னால், ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து அநேகரை போஷிக்கிறார். 5000 பேருக்கு மேலாக போஷிக்கப்படுகிறார்கள். மீதமான துணிக்கைகள் அங்கே 12 கூடை நிறைய எடுக்க சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள், இவர்தான் நாம் காத்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி இரட்சகர் என்று சொல்லி அவங்க அறிந்து இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அதை இயேசு அறிந்து அவர் தனிமையாக மலைக்கு ஜெபம் பண்ணும்படியாக போகிறார். அந்த நேரத்தில் சீஷர்களை விரைவாக துரிதமாக அவர்களை படகேற்றி நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். இந்த நாளில அதுவும் அதோடு கூட சீஷர்கள் பயணம் பண்ணும் பொழுது கடல் காற்றிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டு நடுக்கடலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களை தண்ணீர் மேலே நடந்து வந்து அவர்களை சந்திக்கிறார். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பல்ல, அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனித்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதை நாம் முதலாவதாக பார்க்கலாம். 2 காரியங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அதன் பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு செய்த காரியத்தையும் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேரை போஷிக்கிறார். சீஷர்கள் அப்பொழுது எப்படி இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எந்த ஆண்டவருடைய அற்புதத்திலும் ஆண்டவர் சீஷர்களை அதிகமாய் பயன்படுத்தினதில்லை. ஆனால் இந்த அற்புதத்தில் சீஷர்கள் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டார்கள். அவங்கள போய் பந்தி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். அங்கே வரிசையாக உட்கார வைங்கன்னு சொல்கிறார். பின்பதாக கொண்டு போய் பரிமாறுங்கன்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக அந்த காரியத்தில் செய்திருப்பார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சீஷர்கள். ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் பலவிதமாக அங்கே நிச்சயமாய் பேச ஆரம்பித்திருப்பார்கள். அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் தான் மெய்யான மேசியா, இவருக்காக தான் காத்து கொண்டு வந்தோம், இவர் நமக்கு ராஜாவா இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாம் பல பேச்சுகள் அங்கே நடந்திருக்கும். யாரும் கேட்டிருப்பாங்க, சீஷர்களும் கேட்டிருப்பாங்க. சீஷர்களுக்கு ஒரு நல்ல ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்பது இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஜனங்கள் சொன்ன காரியம் இங்கே சொல்லப்படவில்லை. யோவான் 6வது அதிகாரம் 15வது வசனம், அதை 14லிருந்து வாசிக்கிறேன். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே ஒரு உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல யோவான் தான் அதை குறிப்பிடுகிறார். ஜனங்கள் யோசித்த அந்த காரியத்தை இங்கே மத்திய அதிகமாக அதை குறிப்பிடவில்லை. அங்கே ஜனங்கள் என்ன யோசித்தார்கள் என்று சொன்ன 2 காரியம் யோசிக்கிறாங்க. ஒன்னு, இவர் தான் அந்த தீர்க்கதரிசி நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் என்று சொல்கிறார். இன்னும் சிலர் சொல்றாங்க, இவர் ராஜாவா இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவரை பிடிச்சு கொண்டு போய் ராஜாவாக்கிடலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன சொன்னால், ஒன்று, ஜனங்களையும் அனுப்பி விடுகிறார். சீஷர்களையும் அங்கே படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானா சீஷர்களுக்கு அக்கறைக்கு போக என்ன இல்லை, மனசு இல்லை. இயேசுவை விட்டு விட்டு போகவும் அவர்களுக்கு மனதில்லை.
அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அவர்களை வேகமாக சீக்கிரமா போங்க, ஜனங்கள் கிளம்புவதற்கு முன்பதாகவே சீஷர்களை கிளப்பி விடுகிறார். பின்பதாக ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனிமையான இடத்திற்கு அவர் போகிறவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இந்த சூழ்நிலையில யாருடைய ஆலோசனையும் கேட்க அவருக்கு விருப்பம் கிடையாது. ஒரு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் நல்ல திறமைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில ஜனங்கள் என்னையும் உங்களையும் குறித்து ஒருவேளை நம்மை மிக உயர்வான நிலைக்கு கொண்டு போகத்தக்கதாக ஆலோசனை பண்ணுவார்கள் என்று சொன்னால் நாம் அந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் மிகவும் அற்புதமாக இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்திலே உன்னதமான ஒரு நிலைக்கு நாம் போகத்தக்கதாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கும்படியாக அவர்கள் யோசித்த பொழுது, அப்படியா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கூட செவி கொடுக்கவில்லை. தம்மனோடு கூட இருக்கிற சீஷருடைய ஆலோசனைக்கும் அவர் செவி கொடுக்கவில்லை. சீஷர்கள் அவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்களோடு கூட ஆலோசிக்கத்தக்கதாக வாய்ப்பே கொடுக்காமல் உடனடியாக அவர்களை படகில் ஏற்றி அவர்களை அனுப்பிவிட்டு விட்டார். ஆனால் இவர் எங்கே போகிறார்? தனிமையாக தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார். பில்லி கிரஹாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் சமீபத்தில் பார்த்து கொண்ட பொழுது அதுல அங்கே சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு காரியம், அவர் அநேக பெரிய பெரிய மனிதர்களுக்கு, அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்ஸ், அநேக ஜனாதிபதிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். பலவிதமான பிரச்சனைகள், மார்ட்டின் லூத்தர் கிங் என்று சொல்லி அந்த மனிதர், அதாவது கருப்பர்களுக்கு, ஆப்பிரிக்கா மக்களுக்கு, அடிமைகளாய் இருந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததிலே மிக முக்கியமான ஒரு மனிதன். அவரும் சுட்டு கொலை செய்யப்பட்டார். பிரசிடென்ட் கென்னடியும் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் இவரையும் பில்லி கிரஹாம் அவர்களையும் தேவன் அதிகமாய் பயன்படுத்தினார். முதலாக கருப்பினத்தை சேர்ந்தவர்களையும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களையும் ஒரே கிரவுண்ட்ல வைத்து பெரிய கூட்டத்தை நடத்தினவர் பில்லி கிரஹாம். அப்பொழுது அவர் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களோடு கூட தொடர்பு கொண்டு அவரையும் அதே மேடைக்கு வர செய்து அவர் பேசி இருக்கிறார், அவரை ஜெபம் பண்ண வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்து பலவிதமான பல சூழ்நிலையிலே, பல தேசங்களில் இருக்கிற குழப்பத்தின் சூழ்நிலையிலே அவரை கூப்பிட்டு ஆலோசனைக்காக அழைத்தவர்கள் உண்டு. அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் ஏன் அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக மாறக்கூடாது? நீங்கள் மாறினால் நிச்சயமாக தேசத்துக்கு அது பெரிய நன்மையாக மாறும் என்று சொன்னாராம். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தேவன் என்னை எதற்காக அழைக்கவில்லை, தேவன் எனக்கு இன்னொரு பணியை கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்கிறார். அமெரிக்காவினுடைய பிரசிடென்டாய் வருவது என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான ஒரு காரியம், அதாவது ஒரு மேன்மையான ஒரு காரியம். ஆனால் பில்லி கிரஹாம் அவர்கள் தேவன் தன்னை அழைத்து அழைப்பின் நோக்கத்தை மிக தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே அவர் கடைசி வரைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு சுவிசேஷகனாகவே இருக்கிறார். இப்பொழுது படுக்கையில் இருக்கிறார். அவர் அதிகமான ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தேவன் நம்முடைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் ராஜாவா என்று சொன்னால் அவர் ராஜாதான். பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா என்று சொன்ன பொழுது, யூதருடைய ராஜாவா என்று கேட்ட பொழுது, ஆம் ராஜாதான், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லுகிறார். தேவன் நமக்கு அநேக விதமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், நல்ல வரங்களையும் நல்ல திறமைகளையும் கொடுத்திருக்கலாம். அதன் மூலமாக இந்த உலகத்தின் மக்கள் நம்மை மிக உயர்ந்த நிலையிலே போய் அமர்த்தும்படியாக ஆலோசனை பண்ணுவார்கள் என்று சொன்னால், நம்மோடு கூட அருகில் நிற்கிறவர்கள் அந்த ஆலோசனையை கொடுத்தாலும் கூட நாம் யாரிடத்துல தான் போக வேண்டும்? தேவனிடத்திலே போக வேண்டும். இயேசு கிறிஸ்து ராஜா தான், ஆனால் அவர் இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜா அல்ல, ராஜாதி ராஜாவாக தேவன் அவரை உயர்த்தும்படியான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அது பிதாவினுடைய திட்டம். அவர் எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவாக இருக்க போகிறார். இந்த பூமியிலே அவர் ராஜாவாக வந்து பூமியிலே அரசாள போகிறார். அதற்கு ஒரு காலம் உண்டு, அதற்கு ஒரு வழியும் தேவன் வைத்திருக்கிறார். அதனாலே பிதாவானவரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையிலே இங்கே போகிறது மிகவும் அற்புதமாக அங்கே பார்க்கிறோம். மறுபடியும் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஜனங்களையும் அனுப்பி விடுகிறார். மத்திய 14ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது சீஷர்களையும் அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறார்.
கட்டாயப்படுத்துகிறார். அதான் அது உண்மையான அர்த்தமா இருக்கிறது. அதாவது துரிதப்படுத்துகிறான்னு சொன்னா தமிழிலே அவசரப்படுத்துகிறான்னு சொல்கிறது போல இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே வருகிற வார்த்தையிலே பார்க்கும் பொழுது அவர்களை கட்டாயப்படுத்தி அவளை போக வைக்கிறார். அவருடைய ஆலோசனை அவருக்கு தேவை இல்லை. ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், தன்னோடு கூட இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார் என்பதல்ல, தன் தேவனுடைய ஆலோசனைக்காக அங்கே அவர் போகிறவராக இருக்கிறார். இதை நான் படித்துக் கொண்டது பொழுது இன்னொரு காரியத்தை யோசித்தேன். அப்படி ராஜாவாகணும்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்குமே என்று சொன்னா எந்த சோதனையில தோத்திருப்பார்? ஆரம்பத்திலே, ஊழியத்தின் ஆரம்பத்திலே பிசாசு கொண்டு வந்தான ஒரு சோதனை, சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து என்னை ஒரு வணங்கினால் எல்லாவற்றையும் உடைய கையிலே கொடுத்து விடுவேன் என்று சொன்ன அந்த காரியத்தில் அவர் தோற்று போயிருப்பார். ஆனால் அவருடைய ஒரே ஒரு நோக்கம், பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் சொல்கிறான். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதனால உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்பதல்ல, தேவன் நம்மை உயர்த்துவார்னு சொன்னார். நலமான ஒரு காரியம். எஸ்தர் ராணியை தேவன் உயர்த்துகிறார். மொர்தெகாய் சொல்கிறான், இஸ்ரவேலுக்காக இந்த சூழ்நிலையில் உதவுவதற்காகவே தேவன் உனக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கலாமே. அப்படிப்பட்ட உயர்வை தேவன் கொடுக்கிறார், கொடுக்க மாட்டார் என்பதில்லை. மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் அமர்த்தலாம். ஆனால் அந்த ஆலோசனை யாருடைய ஆலோசனையா இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலோசனையா இருக்க வேண்டுமே ஒழிய நம்மை சுற்றி இருக்கிற உலக மக்களின் ஆலோசனை அல்ல, என்னுடைய சொந்த ஆலோசனையும் அல்ல. தேவனுடைய சமூகத்திலே செல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சமூகத்திலே செல்ல வேண்டுமா என்று சொன்னால் அவர் தேவன் என்ற நிலைமையில் அவர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் மனிதன் என்ற நிலைமையில் அவர் தேவனுடைய சமூகத்திலே போகிறார். நான் நினைக்கிறேன் அது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் தேவனுடைய சமூகத்திலே விரைவாக போகிறார். 23 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். மார்க் 6வது அதிகாரம் 45 வசனத்தில் பார்க்கும் பொழுது 47 வசனத்துல சாயங்காலமான போது படகு நடுக்கடல் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்புறம் ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து சொல்லி 48 வசனத்துல வாசிக்கிறோம். அது இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? 4ஆம் ஜாமத்தில் 25 வசனத்துல, மத்தேயு 14:25 இரவின் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து. இப்ப எவ்வளவு நேரம் அந்த கரையில இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? சாயங்காலத்துக்கு முன்னாடியே மலையின் மேலே போய்விட்டார். பின்பதாக சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்கிறார். பின்பதாக 4ஆம் ஜாமத்தில் தான் எங்கே போகிறார்? கடலிலே நடந்து அவர்களிடத்திலே போகிறார். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் 3 ஜாமங்களாக பிரிப்பார்களாம் ராத்திரி நேரத்தை. 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும், அத 4 மணி நேரங்களாக. ஆனா ரோமர்கள் வந்த பின்பு அந்த 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் உள்ளதை 4 ஜாமங்களாக பிரித்தார்களாம். 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், 12லிருந்து 3 வரைக்கும், 3லிருந்து 6 வரைக்கும் 4 ஜாமங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலே கடலில் நடந்து போகிறார்? ஏற்கனவே இந்த 3 மணிக்கு அதிகாலையிலே, ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டு விடும், அந்த வேளையிலே அவர் நடந்து போகிறார். அப்ப அவ்வளவு நேரம் அவர் இங்கேதான் இருக்கிறார், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார், தேவனுடைய ஆலோசனைக்காக. ஒருவேளை இந்த காரியத்துல அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ஜாக்கிரதையாக செய்யும்படியாக ஜனங்களை அனுப்பி விட்டு விட்டார், சீஷர்களையும் அனுப்பி விட்டு தேவனுடைய சமூகத்திலே அவர் காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பல எல்லைகளிலே சரியான தீர்மானத்தை நானும் நீங்களும் எடுத்தாக வேண்டும். எடுக்கப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையிலே யாருடைய ஆலோசனை நாட வேண்டும்? தேவனுடைய ஆலோசனை நாட. ஆண்டவரே, நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை, எனக்கு தெளிவாக என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய ஆலோசனையை நாடி. ஒருவேளை நமக்கு தெளிவே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, யார் கையில் அவர் அதை கொடுத்துடணும்? அவர் கையிலேயே கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம எடுக்கிற அந்த ஒரு முடிவானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாக மாறும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அங்கே ஆண்டவர் செய்த இந்த அற்புதமான ஒரு காரியம். சரி, அடுத்த பகுதிக்கு நாம் வரலாம். அடுத்த பகுதிக்கு வரும் பொழுது சீஷர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன ஆனது என்று சொன்னால் 24ஆம் வசனத்திலே, மத்தேயு 14:24 அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலையினால்
அலைவுபட்டது, அடிப்பட்டது, அலையில் அடிப்பட்டது. மார்க் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மார்க் 6:45 வாசிக்கும் பொழுது, 48 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறதை என்று சொல்லி வாசிக்கிறோம். வருத்தப்பட்டார்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடிதான் மத்தேயுல வாசிக்கும் பொழுது 8ஆவது அதிகாரத்துல ஆண்டவரோடு கூட படகிலே போகிறார்கள். அங்க என்ன வந்தது? பயங்கரமான புயல் காற்று வந்தது. அப்ப இயேசு அவர்களோடு கூட இருந்தா. இயேசு என்ன பண்ணினா? அவர்களுக்கு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கினான். இப்பொழுது சீஷர்கள் தனிமையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி முழுவதும் அந்த காற்றிலே அது அடிபட்டதே ஒழிய முன்னாடி போக மாட்டேங்குது. எதிர்காற்று இருக்கிறது, அடிபடுகிறது, அலைப்படுகிறது, ஆனால் அது முன்னேற முடியவில்லை. அவர் ரொம்ப சிரமப்பட்டு வருத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறான்னு சொல்லி மார்க் 6ஆவது அதிகாரத்திலே பாருங்க. மார்க் 6ஆவது அதிகாரத்துல வருத்தப்படுகிறதை அவர் கண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்க இருந்து எவ்வளவு தூரம் பார்த்திருப்பார் நினைக்கிறீங்க? அவருக்கு தெரியும், அதை அவர் பார்க்கிறார். ஒன்று, பின்பதாக அவர் அந்த கடலிலே நடந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களிடத்திலே அவர் போய் செய்கிறார். ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். ஒன்று, அவர்களை காண்கிறார். ராத்திரியில போய்கிட்டு இருக்கிறாங்க. கடல்ல ஒரு போட்டை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை காண்கிறார். படகை மட்டும் காணவில்லை, அவளுடைய வருத்தத்தையும் காண்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் அவரிடத்திலே போகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சில வேளையிலே தேவன் நம்மை தனிமையாக அனுப்புகிறது போல அவர் அனுப்புகிறார். நம்முடைய படகிலே அவர் இருக்கிற நேரங்களும் உண்டு. ஆண்டவரை நாம் எளிதாக எழுப்பி அங்கே நாம் அவரிடத்திலே பதிலை வாங்கி விடுகிறோம். ஆனா சில வேளையில ஆண்டவர் நம்மை தனிமையாய் விட்டு விடுகிறதை போல உணர்கிற நேரங்களும் உண்டு. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அனுமதிப்பதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இந்த பகுதியில பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை தனிமையாக அனுப்புகிறார். போ என்று சொல்லி துரிதப்படுத்துகிறார். நடுக்கடல் வரைக்கும் நம்மை அனுப்பி விடுகிறார். நடுக்கடலிலே போய் திகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கு மேலே முன்னேறவும் முடியவில்லை. அதான் இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுக்கடலிலே சிக்கிக் கொள்கிறார்கள். அலைப்படுகிறதே ஒழிய படகு முன்னேறி போகிறதாக தென்படவில்லை. வருத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுமதிக்கிறார். சில வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது கூட, ஏன் ஆண்டவரை எது என்று சொல்லி, அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில வேளையில பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கூட சில வேளையில் சில காரியங்களில் நம்மை சிக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப அது தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம். ஆனால் அவர் பார்க்கிறாரா, பார்க்கலையா? அவருக்கு தெரியுமா, தெரியாதா? ஆண்டவர் அதை காண்கிறார். மார்க் மிகவும் அழகாக அதை குறிப்பிடுகிறார். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வரும் பொழுதே சீஷர்கள் அவரை காண்கிறார்கள். ஆனால் அவர் யாருன்னு சொல்லி அவர் கண்டு கொள்ளவில்லை. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். ராத்திரியில கடல்ல போறது ரொம்ப பயமா இருக்குமா? நமக்கு தெரியாது. பகல்ல போனாலே அது பயங்கரமா இருக்கு. ராமேஸ்வரத்துல உள்ளு குதிச்சாலே இடுப்பு வரைக்கும் தான் இருக்குன்னு ஆழம் தெரியும். இருந்தாலுமே அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஒண்ணு, நம்மளுக்கு நீச்சல் தெரியாது. கடல் என்று சொல்லும்போது நீச்சல் தெரிஞ்சாலும் பிரயோஜனமே கிடையாது. பயமா இருக்கும். இவங்கெல்லாம் யாருதான்? நிறைய பேர் மீனவர்கள். ஆனால் என்ன பண்ணாங்க? அலர்னாங்க. அது ராத்திரியில நான் முட்டத்துல ஒரு மீனவனோடு கூட பேசிட்டு இருக்கப்ப அவர் சொன்னார், ராத்திரியில கடல் பழக்கப்பட்டவங்களே பயந்துருவாங்களாம். ராத்திரி நேரத்துல அலைகள், இங்க முட்டத்துக்கு வந்திருந்தா தெரியும், ராத்திரி நேரத்துல கரையில் நின்று பார்த்தா அந்த அலைகள் வெள்ளை வெள்ளையா வர்றது ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கும். அந்த சத்தம் பயங்கரமாக இருக்கும். சீஷர்கள் கடலிலே பழகின மக்கள். ஆனால் இயேசு நடந்து வரும்பொழுது என்ன சொன்னாங்க? வேற என்ன நடந்து வர முடியும்? அவங்கள பொறுத்தவரையில இயேசு நடப்பார்ன்றது அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. யோபுவுக்கு தெரியுது. பாருங்களேன், வாசிக்கலாமா? யோபு 9ஆவது அதிகாரம் பாருங்க. நானும் நீங்களும் அதுல இருந்து அறிஞ்சுக்கணும். ஏசாமினால எதுல நடக்க முடியும்? கடல்ல நடக்க முடியும். யோபு 9ஆவது அதிகாரத்துல
8வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? அலையின் மேலே நடந்து வர முடியும். அது மாத்திரம் இல்ல, நடுக்கடலிலே சிக்கி கொண்டாங்க. நடுக்கடலிலே சிக்கி கொள்ளும் பொழுது ஒண்ணு அவங்க எங்க இருக்கிறான்றது கண்டுபிடிப்பது கடினமான காரியம். ராத்திரி நேரம் அங்கே வந்து சேருவது யாராலும் முடியும். இன்னொரு படகு வைத்து தான் வரணும். ஆனா ஆண்டவராலே வர முடியும். நம்முடைய வாழ்க்கையை எந்த இடத்துல சிக்கி கொண்டாலும் சரி, அது எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்று அறிந்திருக்கிறார். நம்மை நாம் வருத்தப்படுகிறதை அவர் காண்கிறார். பின்பதாக நமக்கு உதவி செய்ய அவராலே அந்த இடத்திற்கு வர முடியும். அதான் தேவன் நம்ம கொடுத்துக்க ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் வானத்தை விரித்தவர் மட்டுமல்ல, சமுத்திரத்தின் அலைகளின் மேலே நடக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையின் எல்லைகள் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் சரி, அது நடுக்கடலை போல பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பயமுறுத்துகிற சூழ்நிலையா இருந்தாலும் சரி, யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வரக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் இதை அவருடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறார். அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் காண்கிறார். வேடிக்கை பார்க்கிறார்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் அப்படிதான் இருக்கு இல்லையா? என்னாண்டவரே, நாங்க படுற பாட்டை பார்த்து ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க, வேடிக்கை பாக்குறீங்களா அப்படி சொன்னா, நான் பின்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் நம்மை வருத்தப்படுத்துவார் என்று சொன்னால் அவர் காரணத்தோடு கூட தான் வருத்தப்படுத்துகிறார். காரணம் என்ன சொன்னா, நம்மளை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறபடினாலே இன்னும் அவரை நமக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவரை காண நம்ம விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அங்கே காற்றையும் கடலையும் அதட்ட முடியும் என்பது முன்பு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை வந்த பொழுது, சாகத்தக்கதான சூழ்நிலை வந்த பொழுதுதான் அதை அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது நடுக்கடலில் ஆண்டவர்களை கைவிட்டது போல தன்னந்தனியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்பும் போக முடியவில்லை, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே தன்னாலே கடலிலே நடந்து வர முடியும், வந்து அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அவர்கள் காண்கிறார்கள். சரியா? அது ஒரு காரியம். பின்னதாக இன்னொரு காரியம் வருகிறது. ஆண்டவர் அவர்கள் அருகிலே அவர் வருகிறவராக இருக்கிறார். அவங்க வந்து கலங்குறாங்க, பயப்படுறாங்க, அலறுறாங்க. 26ஆம் வசனத்துல உடனே இயேசு என்ன பண்ணுகிறான் பாருங்க. 27ஆம் வசனம், உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இவங்க ஏன் பயந்தாங்கன்னு சொன்னா, இயேசு வர முடியுன்றது இவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்பொழுது அதை அறிந்து கொள்கிறாங்க. அப்ப ஆண்டு சொல்கிறார், அவங்களோட கூட பேசுகிறார். அவங்களை திட்டல இந்த இடத்துல, பயப்படுறத பார்த்து அவர்களோடு கூட பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள் சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நாம் பயப்படுகிற நேரத்தில் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறான்னு நினைக்கிறீங்க? நிறைய நேரத்தில் பேசதான் செய்கிறார். உதவி செய்யறதை விட நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அங்கே சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்குது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதாவது அந்த சூழ்நிலையை அவர் மாற்றி அமைக்கிறது இல்லை. சில நேரத்துல அவருடைய வசனம் நம்மளை என்ன பண்ணுது? தேற்றுது. நான் இருக்கிறேன் உன் கூட, நான் தான், பயப்பட வேணாம், கலங்க வேண்டாம், தைரியமாறு. ஏன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்ப ஆண்டவர் விரும்புகிற பாதையில நானும் நீங்களும், அவரை நேசிக்கிற நாம் கடந்து போய்தான் ஆக வேண்டும். அது தேவன் எதிர்பார்க்கிறார். காரணம், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். அது என்னன்றது நமக்கு தெரியவில்லை. அப்ப ஆண்டவர் அவளோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம், நான் தான் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். சரியா? இன்னொரு புது அற்புதமான அனுபவம் 28ஆம் வசனத்துல பேதுருக்கு உடனடியாய் தோன்றுகிறது, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நல்ல வாய்ப்பை பயன்படுத்துகிற ஒரு பேதுரு, அவசரப்படுகிறவன் தான் இருந்தாலும் கூட அவனை போல ஒரு விரைவாக செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் இல்லை. விரைவா மறுதளிக்கவும் செஞ்சுட்டான். ஆனா அதே வேளையில விரைவாக ஆண்டவரை யாரென்றும் அறிக்கை செய்தான். ஆண்டவர் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மிச்சவங்களாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க.
அவ்வளவு நேரம் சொன்னா உண்மை எளியா என்று சொல்லுகிறார்கள், உண்மை எளிமையா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. எல்லாரும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு சொன்னா எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க, ஒண்ணுமே சொல்லல. ஆனா பேதுரு அழகாக சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இங்கே பார்க்கும்போது சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்க வேண்டும், எனக்கு கட்டளை கொடும். வாசிக்கிறேன் வசனம். நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கும் போது எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கடல்ல இறங்கின, படகுல இருந்து கடல்ல இறங்குறதுக்கு தெரியும், நல்ல அனுபவம். ஆனா அது கால் நிக்குமா நிக்காதான்றது இறங்கின பின்னாடிதான் தெரியும். ஏன்னா இயேசு நடந்து வர்றார், அதை பார்க்கிறான். இவன் இறங்கி காலை வைக்க வேண்டுமே, இறங்கி காலை வைத்து விட்டான், நடக்கவும் ஆரம்பித்தான். படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்ல அனுபவம், அற்புதமான ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எல்லாம் இப்பதான் கிடைச்சிச்சு. இந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்க கடந்து போன பொழுதுதான் கிடைத்தது. அதாவது பயங்கரமான பிரச்சனை, அலைகளை இன்னும் அவர் இது பண்ணல, எதிர்காற்று இன்னும் குறையவில்லை, அதே சூழ்நிலை தான் இருக்கிறது. இயேசு நடந்து வருகிறார், அவர் சொல்கிறார் நான் தான் என்று சொல்கிறார், பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறான், திகைக்க வேண்டாம் என்று சொல்கிறான். பேதுரு சொல்கிறான், அப்படியானால் ஆண்டவரே நான் நடந்து வர எனக்கு உத்தரவு தாரும் சொன்ன பொழுது நடந்து வா என்று சொல்கிறான். அதன் மேலே அவன் அதே இயேசுவை போலவே அந்த தண்ணீரின் மேலே நடக்க ஆரம்பிக்கிறான். நிறைய நேரத்துல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான், ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போது அந்த சூழ்நிலையில நான் தான், பயப்படாதே, ஏன் கலங்குற அப்படி சொன்ன உடனே அப்ப நடந்து வர எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா கேட்கலையா? நிறைய நேரத்துல சூழ்நிலையை கூட உடனே மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கிறதுல எனக்கு கடந்து போக எனக்கு பலன் தாரும். ஆனா கடந்து போகிறோம், சில வேளையில அதே போல பேதுருவை போல முங்கவும் ஆரம்பித்து விடுகிறோம். அவன் அழகாக நடக்கிறான், மீண்டுமாக அவனுடைய கண் எதன் மேலே போகிறது. 30ஆம் வசனத்துல காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். நடக்க ஆரம்பித்து விட்டான். நடந்த மிச்சவங்களா எப்படி பார்த்திருப்பாங்க? ஒருத்தனாவது இறங்கினானான்னு பாருங்களேன். அந்த 12 பேர்ல ஒரு ஆளாவது நானும் நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. என்ன நினைக்கிறேன், அவங்களுக்கு எல்லாம் தைரியமே இருந்திருக்காது. யார் எத்தனை பேர் அவனை பாத்தியா பார்த்து இறங்கு அப்படின்னு சொன்னாங்களோ தெரியல. ஆனா எல்லாரும் வேடிக்கை பார்த்திருப்பாங்க. பேதுரு நடந்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுரு கடல் மேல நடக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் கொஞ்ச நேரத்திலேயே அவரு முங்க ஆரம்பிக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஆண்டவர். அதான் இந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை கடத்தி செல்ல முடியும், தேவனுடைய பலத்தினாலே நான் செய்ய முடியும் என்பதை எப்ப அறிய முடியும் நினைக்கிறீங்க? அந்த சூழ்நிலையில தான் அறிய முடியும். இல்லாட்ட 1000 செய்தி கேட்கலாம், 1000 பேர் சாட்சி சொல்லுகிறதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா இறங்கி நடப்பது என்று சொன்னால் தேவன் என்னை அந்த சூழ்நிலையை கொண்டு போனால்தான் அவரை நான் ருசிக்க முடியும். நம்புறோமா? உண்மைதானே அது? நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள்ல கூட பின்னாடி திரும்பி பார்த்தா எப்படி அதை கடந்து வந்தோம் நமக்கே தெரியவில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மட்டும் தேவனுடைய வசனத்தின் மூலமா அறிந்து கொண்டோம். ஏதோ ஒரு செய்தியின் மூலமா நம்மோடு கூட அவர் பேசினார். திகைத்து கலங்கி புலம்பி என்ன செய்கிறது என்றே தெரியாமல் இருந்த பொழுது வசனத்தின் மூலமாக அவர் பேசும் பொழுது தைரியத்தை பெறுகிறோம். ஆண்டவர் அப்படியானா நான் கடந்து வர எனக்கு உதவி செய்யும், உம்மிடத்தில் நான் வந்து சேர எனக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டு சொல்ல நீ நடந்து வா என்று சொல்கிறார். நடந்திருக்கிறோம் எத்தனையோ முறை. ஆனா சில வழியிலே பயந்தும் மூழ்க ஆரம்பிக்கிறோம். அவன் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்தான். இப்ப இன்னைக்கு நம்முடைய கவனம் அநேகத்திலே ஆண்டவர் மேல இருக்கிறதுக்கு பதிலாக சூழ்நிலையின் மேலே போகும் பொழுது நமக்கு என்ன வருது? இயற்கையாவே கலக்கம் வருகிறது. அப்ப நம்முடைய பார்வையை ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். அதான் எபிரேயர்ல சொல்லும் பொழுது உங்களை அழைத்த இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி ஓடக்கடவும், அவரையே பார்த்து கொண்டு போக வேண்டும். ஏன்னு சொன்னா நம்மளை அந்த சூழ்நிலையில அழைத்து கொண்டு போகிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். அதுல அவன் மூழ்குகிறான். இது எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம். நல்லாதான் தைரியமா தான் இருந்தேன் பிரதர் அந்த சூழ்நிலையில. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்லாம் எனக்கு தெரியும், நான் சந்தோஷமா தான் இருந்தேன், அதை பத்தி கூட நான் கவலைப்படவே இல்லை. ஆனா என்னமோ ஆயிடுச்சு, எங்கேயோ ஏதோ ஆயிடுச்சு, முங்கி கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு போன ஒரு சூழ்நிலை, இதுக்கு மேல வெளியே வர முடியாத நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்ப பேதுரு அங்கே முங்குகிறான், மூழ்குகிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியம். அது ஒரு நல்ல காரியம்.
மூழ்கிற சூழ்நிலையில் வரதான் செய்யும். நம்ம நிச்சயமா ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் ஒரு தடவை கூட முங்க மாட்டார் இல்லையா? தண்ணியில் நடக்கும் பொழுது நிச்சயமா நாம் முங்க தான் செய்வோம். முங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலையை யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? ஆண்டவரே, நிக்க முடியல, நடக்க முடியல, முங்குறேன் ஆண்டவரே என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் அங்கே நம்முடைய கையை பிடித்து தூக்குவார். 31ஆம் வசனத்தில், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்க கொஞ்சம் கடினமா பேசுறது மாதிரி இருக்கு. ஆனா அவர் அன்பினால்தான் அதை பேசுகிறான்னு நினைக்கிறேன். ஏன் நான் தானே நடக்க சொன்னேன், நீதான் நடந்துட்டு இருந்தையே, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு? அப்ப அவன் மூழ்கினதற்கு காரணம் நடக்க முடியாதனால இல்ல, அவனுக்கு விசுவாச குறைச்சல்னால, சந்தேகம் ஏற்பட்டதுனால, பயத்தினால, அவனுடைய கண் இயேசுவின் மேல இருந்து வேறு பக்கம் திரும்பினது படினாலே அவன் மூழ்க ஆரம்பிக்கிறான். சொல்கிற, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட, தைரியமா வா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்பதாக தான் நடந்து கொண்டிருக்கிறேன், தைரியமா வா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை சொல்கிறார். உடனே படகில ஏறி விட்டால் 32ஆம் வசனத்துல, அவர்கள் படகிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அதுக்கப்புறம் தான் காற்று அமர்ந்தது. முதலே அமர்ந்திருக்கலாம் இல்லையா ஏசு அந்த இடத்துல வந்த உடனே? ஆனா இந்த சகல அனுபவத்துக்குள்ளேயே யாரை கொண்டு போகிறார்? இந்த சீஷர்களை கொண்டு போகிறார். இதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். காரணம், ஒன்று சீஷர்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும், அதோடு கூட தன்னை யாரென்று அவர்கள் அறிய வேண்டும். அதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். 33ஆம் வசனம் முக்கியமான வசனம். அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். யாரை அறிந்து கொள்கிறார்கள்? அவரை அறிந்து கொள்கிறார்கள். சரியா? 8வது அதிகாரத்துல இங்கே பார்க்கும் பொழுது 27ஆம் வசனத்துல காற்று அமர்ந்தது. 27ஆம் வசனம், அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அங்க இவர் யார் என்று சொல்லி அங்க அறிக்கை செய்யல. ஆனா இங்கே பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்லி அறிக்கை செய்யறாங்க, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். அற்புதமான ஒரு வெளிப்பாடு. பேதுருவுக்கு அங்கே வெளிப்பாடு கிடைத்தது. அவர் சொல்கிறார், இது மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினான். அப்ப அந்த வெளிப்பாட்டை தேவன் எனக்கும் உங்களுக்கு கொடுக்க, அந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே ஆண்டு உருவாக்கும்படியாக நம்மை பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் வழி நடத்துகிறார். பிரச்சனையின் காரணம் அநேக நேரத்துல அவங்கதான் இவங்கதான் சொல்லி நம்ம சில நேரத்துல காரணம் சொல்ல விரும்புகிறோம். ஆனா நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னான், சிலவேளை நம்முடைய தவறுனால இருக்கலாம். அதை கூட ஆண்டவருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர் அழகாக அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி விடுவார். ஆனால் மொத்தமாய் பார்க்கும் பொழுது நம்ம அவருடைய பிள்ளை என்று சொன்னான், நாம் அவருடைய பிள்ளை என்று சொன்னான், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலையிலாம் யார் தான் இருக்கிறார்? அவர் இருக்கிறார். அவர் அனுமதியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறுவது இல்லை. தாவீதை அநேக ஆண்டுகளாக சவுலுக்கு பயந்து ஓடும்படியாக அனுமதிக்கிறார். எதற்காக என்று சொன்னால், அவனை ஒரு அற்புதமான ஒரு ராஜாவாக உருவாக்கும்படியாக. ராஜாக்களிலே சாமுவேலை பார்க்கும் பொழுது, நாளாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல வருகிற காரியம், தாவீதை போல வேறு ராஜா இல்லை, தாவீதை போல அவன் உத்தமமாய் நடக்கவில்லை. ஆண்டு சொல்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தப்படி எல்லாம் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக மாற்றும்படியாக தெரிந்து கொண்ட பின்பு, அபிஷேகம் பண்ணின பின்பு, அவனை சிங்காசனத்திலே அமர விடாமல் அவனை ஓட வைக்கிறார், உயிருக்காக ஓடி அலைய வைக்கிறார். ஏனென்று சொன்னால் அவனை அற்புதமான ஒரு ராஜாவாக மாற்றும்படியாக. யோசேப்பை பாருங்கள், தேவன் அவனுக்கு 17 வயதிலே அற்புதமான தரிசனங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவனோ அந்த நிலைமைக்கு உயர்த்தப்படுவதற்கு 13 ஆண்டுகளாக அவன் சிரமப்படுகிறவனாக காணப்படுகிறான். தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய சில வேளை தாமதிக்கிறது காரணம், நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மை கொண்டு போவது காரணம். இதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனாவது ஜாமத்துல வருகிறார், இன்னும் கொஞ்ச நேரம் போனா விடிஞ்சிரும், எப்படியா போய் சேர்ந்துடலாம். அப்ப சில வேளை நம்பிக்கை இழக்கிற அந்த எல்லை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், விடுறார், நம்மள கஷ்டப்படுன்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அப்படிதான், செல்லத்துல கோபமே வரும், கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, ஒரே ராத்திரில என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், எல்லாத்தையும் மாற்றி விடுவார். ஏன் ஆண்டவர் என்ன வேடிக்கை பார்க்குறீங்களா? இல்ல, அந்த இடத்துல அவரை குறித்து நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய தேவன் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒன்று
மற்றொன்று அவருக்கு ஒரு காரணத்தோடு கூட எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இப்ப ஆண்டவர் அற்புதமான ஒரு தேவன். சீஷர்களை ஆண்டவர் அங்கே கஷ்டப்படுத்தவில்லை, பதிலாக அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். நடுக்கடலில யாரும் நம்மை காப்பாற்ற முடியுமா? இயேசு கரையில் இருக்கிறாரே, வேறு படகு அவருக்கு கிடையாதே, அவர் எப்படி வர முடியும்? ஒருவேளை காலையிலே அவர் தரை வழியாக நடந்து வரலாமா? அப்படி சேரலாம், வேறு வழி இல்லை. ஆனால் ஆண்டவரோ ராத்திரியிலும் அவர்களை சந்திக்கிறவராயிருக்கிறார். கடலிலே நடந்து அவர்களை சந்திக்கிறார். அவர் அழிந்து போக விடுகிறது அவர் இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும், யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலை கூட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். அவருடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டு. தைரியமாக இந்த உலகத்திலே நடக்க பழக வேண்டும். எதற்காக தேவன் என்னை பாடலுக்குள்ளே அனுமதிக்கிறான்னு சொன்னால், அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக, அவரை அறிக்கை செய்யும்படியாக தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீஷர்களை தனிமையாய் போக அனுமதித்தீர், துரிதப்படுத்தினீர், கட்டாயப்படுத்தினீர். அவர்கள் தனிமையாய் போகும் பொழுது நீர் அவர்களோடு கூட இல்லை என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். தாங்கள் படுகிற வருத்தத்தை அவருக்கு தெரியாது என்று சொல்லி எண்ணியிருக்கலாம். யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி எண்ணியிருக்கலாம். ஆனால் நீர் அவர்களுடைய பாடுகளை கண்டீர், வருத்தத்தை கண்டீர். ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீர் போனீர். நீர் வர முடியும் என்று சொல்லி அவர்கள் எண்ணவில்லை. ஆனால் நீர் அவர்களிடத்திலே கடலின் மேலே நடந்து போனீர். அது உம்மாலே கூடும் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். கடலின் மேலே நடக்கும் அனுபவத்தையும் எங்களுக்கு தரும்படியாகவே எங்களை அப்படி செய்கிறீர். நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நாங்கள் கண்டு கொள்ளும்படியாக எங்களை அப்படி அனுமதிக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை எங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு நீர் எங்களை வழிநடத்தும் பாதையிலே தைரியமாய் விசுவாசத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்லக்கூடிய கிருபையை தாரும். நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்ய வருவீர் என்பதை நாங்கள் உணர்ந்து தைரியமாய் செல்லக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமே ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென்.